38ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்கள். நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயினால் மறு உத்தரவு இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனை போலானேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில சுற்றி இருக்கிற ஜனங்கள் வித்தியாசமாய் பேசுகிறார். பேலியாளின் மகன் என்று சொல்லுகிறார். என்னென்னமோ இரத்த பிரியன், எத்தனை வார்த்தைகள் தாவீதிற்கு விரோதமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, அநேகம் வார்த்தைகள் அவனுக்கு விரோதமாய் பேசப்பட்டது. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், அத்தனை வார்த்தைகளும் எனக்கு விரோதமாய் பேசும்போது நானோ வென்றால் காது கேளாதவனை போல இருக்கிறேன். நம்பர் 1, முதலாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தையில் நீங்க எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1, மனிதர்கள் பேசுகிற வார்த்தையை எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கொள்ள கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிறைய தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, சொல்கிற எல்லா வார்த்தையுமே தங்களுக்காக எடுத்துக்கொள்ளுவார். அதை அதான் நான் சொல்கிற மாதிரி நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளுவார்கள், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுவார்கள். உங்களுக்கு அப்படி நடக்க போகுதுன்னு உடனே ஐயோ அப்படியே நடக்க போதா, இப்படி உங்களுக்கு ஆக போகுது, ஓ உடனே எல்லா வார்த்தைகளையுமே அவர்கள் நிறைய பேர் எடுத்துக்கொள்ளுகிறார்கள், மனதிலே வைத்துக் கொள்ளுகிறார்கள். இல்லை, சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் மனிதர்கள் பேசுகிற வார்த்தையை காது கேளாதவங்கள மாதிரி தான் இருக்கணும், காது கேட்கக்கூடாது. நீங்கள் இந்த காரியத்தை சவுலுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாசிக்க முடியும். நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை நாம் அங்கே வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கைகளை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். சவுல ஆண்டவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணாரு. சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் சவுல் பெரியவனா இருந்தான். நிறைய ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா ஒரு கூட்ட ஜனங்கள் மட்டும் என்ன பண்றாங்களாமா, வேதம் சொல்லுது பேலியாளின் மக்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல, நல்லவங்க அல்ல, பொல்லாத ஒரு கூட்டத்தார் இவனா நம்ம ரசிக்க போறான், இவன் என்ன நம்மளை ரசிச்சிருவானா, இவன் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி அவனை முறுமுறுக்கிற செய்தி, அவனுக்கு விரோதமாய் பேசப்படுகிற அந்த செய்தியை அவன் கேட்ட உடனே வேதம் சொல்லுது, அவன் எப்படி இருந்தானாமாமா, காது கேளாதவனாய் இருந்தான். அவன் ராஜாவாயிட்டான். ஏய் பேசினவன் எல்லாம் கூப்பிடு, அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம். அவன் என்ன இப்படி பேசினான், ராஜாவுக்கு முன்பாக இப்படி பேச ஆரம்பிக்கிறானா அப்படின்னலாம் சொல்லலை. நமக்கு எதுக்கு தேவையில்லாமா அவன் பேசுகிற வார்த்தை, அதான் சிலர் சொல்லுவாங்கல்ல, அது குறைச்சிட்டு தான் இருக்கும். நம்ம ஏன் அதை விட்டுரு, அதை இது பண்ணிக்காத. ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் வார்த்தையை குறித்து எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, பேசப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் கவனிக்கக்கூடாது. அதான் நீங்கள் பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாயிருக்கும். ஒரு ராஜாவுக்கு, ஒரு தலைவனுக்கு, ஒரு அதிகாரிக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் எழுதுறார். சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாதே, கவனித்தான் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதா இருக்கும். இந்த வசனத்தை என் வாழ்க்கையில் நிச்சயமா சொல்றேன், மறக்கவே முடியாத ஒரு வசனம். இந்த வசனம் மறக்கவே முடியாது. நான் வேதாகம கல்லூரியில் 3 ஆண்டுகள் படித்து முடித்துட்டு 4வது வருஷம் அந்த பைபிள் காலேஜில் வார்டனாக நான் இருக்கும்போது என்னுடைய நண்பன் பாஸ்டர் கிங்ஸ்லி, நாங்கள் 2 பேரும் ஒரே சர்ச்சில் இருந்து தான் நாங்கள் ஊழியத்திற்காக வந்தோம்.
அப்போ வந்து அவனும் நானும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வாடா போடா அப்படின்னு தான் கூப்பிட்டுக்குவோம். ஊரில் இருக்கும்போது வாடா போடான்னு கூப்பிட்டுருவோம். ஆனால் வந்து பைபிள் காலேஜில் வந்ததற்கு பிறகு நான் அவனுடைய சீனியராக இருக்கிறதுனால அவன் வந்து என்னை பேர் சொல்லி கூப்பிட முடியாது, வாடா போடான்னு சொல்லி கூப்பிட முடியாது, பிரதர் அப்படின்னு தான் கூப்பிடணும். அதுவும் இப்போது அவன் செகண்ட் இயர் படிக்கும்போது நான் என்ன ஆகிட்டேன்னா வார்டன் ஆகிட்டேன். அப்போ நான் வார்டனாக இருந்ததுனால வார்டனாக இருக்கும்போது ஏற்கனவே நான் அந்த பைபிள் காலேஜில் படித்தேன். சரி, இந்த பசங்க எல்லாம் பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அன்னைக்கெல்லாம் வாக்குமேன் வந்து யாரோ ஒருத்தருடைய கையில் மட்டும்தான் அந்த வாக்குமேன் இருக்கும், நிறைய பேருடைய கையில் அந்த வாக்குமேன் இருக்காது. உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி இந்த பசங்க எல்லாம் இவ்வளோ பாட்டு கேட்கறது கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி எனக்கு பைபிள் காலேஜிலேருந்து கிடைக்கிற அந்த சம்பளம் 2 மாதத்தினுடைய சம்பளத்தை சேர்த்து வச்சு ஒரு சின்ன டேப் ரெக்கார்டு வாங்கி மேலே அவங்க பசங்க ரூமில் அப்படியே மாட்டி விட்டுட்டேன். இங்கேருந்து நான் ஆன் பண்ணேன்னா அங்கே அவங்களுக்கு பாட்டு கேட்கும். அப்போ அன்னைக்கு உபவாச நாள், உபவாச ஜெபம் முடிச்சுட்டு வந்தாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தாண்டி எல்லாருக்கும் ஒரு ஜெபம் ஆயத்தமாக போகிறது. அப்போது வந்து கீழே ஒருத்தன் வரான், வந்து சொல்கிறான், இந்த மாதிரி இந்த கிங்ஸ்லி தான் வராரு. அவன் வந்து சொல்கிறே, இந்த மாதிரி மேலே கொஞ்சம் பாட்டு போட்டு விட்ருங்க அப்படி. உடனே நான் அவன்கிட்ட சொல்கிறேன், இல்லை இப்போ பாட்டு போட முடியாது, இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது, நீங்கள் மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு போய் ப்ரேயரில் உட்காரதுக்கு கரெக்டாக இருக்கும், இப்போ பாட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே அவனுக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. அப்படியே விறுவிறுன்னு அவனுடைய ரூமுக்கு போயிட்டான். அவன் கோபத்தில் போகிறான்னு தெரிஞ்ச உடனே நானும் இவன் கண்டிப்பாக என்னை குறித்து ஏதோ ஒன்று பேசுவான் அப்படின்னு நினச்சிட்டு பின்னாடியே போகிறேன். அவன் முன்னாடி போய் ரூமில் போன உடனே நான் படிக்கட்டில் ஏறி போகும்போது அவன் கூட நிற்கிற ஒரு 10-15 பசங்க சேர்ந்து, இவருக்கு என்னவாமா, ஏன் கீழே உட்காந்து வந்து அந்த சுவிட்சை ஆன் பண்ணி விடுறதுக்கு இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு என்னை குறித்து ரொம்ப வித்தியாசமாக பேசிகிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இப்படி பேசுகிறாங்களா, நான் செலவு பண்ணி வாங்கி வச்ச அந்த டேப் ரெக்கார்டு இவங்க இப்படி பேசினாங்களா, இன்னைக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கே போகாமல் அந்த படிக்கிறதுலேருந்து நேராக யூட்டர்ன் போட்டு வந்து என்னுடைய டேபிளில் இப்படி உட்கார்ந்தேன். வார்டனுக்குன்னு ஒரு சேர் ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் உட்காந்து இவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், டைரக்டர்கிட்ட சொல்லி ஏதோ ஒன்று இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது என் சும்மா ஜஸ்ட் பைபிளை திறக்கும்போது கரெக்டாக பிரசங்கி 7ஆம் அதிகாரம் இந்த 21வது வசனம் என் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது. அதில் சொல்லப்பட்டிருக்குது, சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாதே, கவனித்தார் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திக்கிறதை கேள்விப்படுவாயே. இந்த வேத புத்தகத்தின் மேலே என் கையை வச்சு ஆண்டவரிடத்தில் சாரி ஆண்டவரை மன்னிச்சிருங்கன்னு ஜெபம் பண்ணேன். நான் அவங்க ஸ்டூடெண்ட்டு, நான் போய் அந்த வார்த்தையை கேட்டிருக்க கூடாது. நான் முதல்ல ஒற்று கேட்டது தப்பு. கண்டிப்பாக அப்படி தான் பேசுவாங்க. அந்த சொல்கிற எல்லா வார்த்தையும் நீ கேட்டேன்னா உன் வேலைக்காரன் நிந்திக்கிறத நீ கேள்விப்படுற, அப்படி தான் வேலைக்காரங்க இருப்பாங்க, அப்படி தான் மற்ற ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, உங்களை திட்ட தான் செய்வாங்க. இல்லை ஆண்டவரே, நான் அவங்களுக்கு விரோதமாக ஒரு முயற்சி எடுக்க மாட்டேன்னு சொல்லி அன்றைக்கு அதோட விட்டுட்டேன். இன்றைக்கி அவரும் ஒரு பெரிய ஊழியக்காரராக இருக்கார், நானும் கர்த்தருடைய ஊழியம் செய்கிறேன். அந்த நாட்களெல்லாம் மாறி போச்சு. அதனால் ஆனால் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற, என்னை பார்த்து கொண்டிருக்கிற, நேரலையில் இருக்கிற உங்கள் எல்லாருக்காக நான் சொல்கிறேன், பிரதர் சிஸ்டர், இன்றைக்கு கூட இந்த ஜெபத்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே மனுஷனுடைய வார்த்தையினால் நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். மனுஷனுடைய வார்த்தையை நீங்கள் உள்ளே எடுத்துக்கொண்டு நினச்சி அதை பற்றி ஃபீல் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். ஐயோ இந்த மனுஷன் இப்படி பேசிட்டானே, ஐயோ இவங்க இப்படி பேசிட்டாங்களே, இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்களே, அந்த வார்த்தையை எல்லாம் எடுத்து பெரிய ஒரு கோட்டையாக கட்டி அதற்கு கை காலை உண்டு பண்ணி என்னென்னமோ யோசிச்சு தூக்கத்தை எல்லாம் இழந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய முதல் நாள் உங்களோட பேசுகிறார். இல்லை தேவனுடைய பிள்ளைய, நீ மனுஷன் பேசுகிற எல்லா வார்த்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது. அப்படிதான் சிலர் அப்படிதான் பேசுவாங்க. அதான் உலகத்தில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, எலும்பில்லாத நாக்கு எது வேணாலும் பேசும். பேசுறதுக்கு காசா பணம் எதுவுமே இல்லைல்ல, அதனால அவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. நீங்க பேசுகிற வார்த்தையை எல்லா வார்த்தையும் கவனமாய் நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் நீங்கள் ராஜாவா இருக்க முடியாது. நீங்கள் அடைய வேண்டிய வெற்றியை அடைய முடியாது. நம்ம 4 பேர் நம்மளை குறித்து ப்ளஸ்ஸாக பேசும்போது 4 பேர் மைனஸாக பேசத்தான் செய்வாங்க, 4 பேர் வித்தியாசமாக சொல்லத்தான் செய்வாங்க.
இல்லை, ஒருவேளை நாம் செய்கிற தவறை குறித்து யாரோ ஒருத்தர் எச்சரிப்பாய் பேசும்போது அதை கேட்கலாம், திருந்திக்கலாம், மாறிக்கலாம். அதல்ல, சொல்லப்படுற எல்லா வார்த்தையும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கவனிச்சிடவே கூடாது. அதான் சிலர் சொல்லுவாங்க, எடுப்பார் கைப்புள்ள அப்படின்வாங்க. எடுப்பார் கைப்புள்ள யார்? இந்த எடுப்பார் கைப்புள்ள, இந்த எடுப்பார் கைப்புள்ள என்ன யாருன்னு கேட்டால், அங்கே போயிட்டு அங்கே அவர் எதாவது சொன்னாருன்னா அங்கே அதை அவர் சொல்கிறத அப்படி கேட்பார். இங்கே வந்துட்டு நம்ம எதாவது சொல்கிறோம்னா இங்கே யார் சொன்னாலும் கேட்பார். அதான் சில சொல்லுவாங்க, தலையாட்டி பொம்மை மாதிரி. அதை கீ கொடுத்தோன்னு வைங்களேன், அந்த கீ கொடுக்குற நேரம் வரைக்கும் அதை தலையை ஆட்டிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க ஏதாவது பேசுனாங்கன்னா அங்கே தலையாட்டுவாங்க. இங்கன்னா இவங்க தான் சரி. இல்லை, உங்களுக்கென்று ஒரு ஸ்டெஃபான் வேணும், உங்களுக்கென்று ஒரு மைண்டு வேணும். நீங்கள் ஒன்றை யோசிக்கணும், இந்த வார்த்தை சரி, இந்த வார்த்தை தப்பு, இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம், இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிற உணர்வு உங்களுக்கு வேணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் அதில் ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாருடைய வார்த்தையும் கேட்டு குழம்பி போயிடாதீங்க. நான் ஒரு விசை யாரையும் குற்றப்படுத்தலை, உண்மையிலே அப்படி நான் குற்றப்படுத்துறதுக்கு நினைக்கவே மாட்டேன். என்னுடைய திருச்சபையில் 21 நாள் உபவாச ஜெபம் நடக்கும்போது ஒரு அம்மா கலங்கி போய் வந்து நின்றாங்க. அந்த அம்மாவை பார்த்து கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ கலக்கமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், என் பொண்ணுக்கும் அவருடைய கணவனாருக்கும் 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்து 2 பேருமே இப்போ டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. அது இன்னும் கொஞ்ச நாளையில் பிரிகிற மாதிரி சூழ்நிலை வருது. ஆனால் நான் இல்லை, தேவன் இணைச்சது, அவங்க பிரியக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் திடீரென்று ஒரு இடத்துல ஜெபிக்கிறதுக்காக போனேன். ஜெபிக்கிறதுக்கு போகும்போது அவர் என் தலை மேலே கையை வச்சுட்டு, உடஞ்சி போன பாத்திரத்தை இனி ஒட்ட வைக்க முடியாதுமா, நீ உன் பிள்ளைக்காக அழுறதை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயோ, ஆண்டவரும் என்னை கைவிட்டாரே, அப்போ ஆண்டவராலேயும் முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் ஷாக் ஆயிட்டேன். நான் சொன்னேன், இல்லை, ஆண்டவர் எப்பேற்பட்ட காரியத்தையும் திருப்ப வல்லவர். நீங்கள் ஏன் அந்த வார்த்தையை பெரிய வார்த்தையை எடுக்காதீங்க, விட்டுருங்க. ஆண்டவர் எப்போ மைனஸாக பேச மாட்டார், ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த 21 நாட்களும் அவர்களுக்காக ஜெபித்து ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய கிருபையினால அந்த பிள்ளையும் அந்த கணவனாரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஈவன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கூட நான் சொல்கிறது தான், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறது கூட அதான், பேசப்படுகிற எல்லா வார்த்தையும் எடுத்துக்காதீங்க, அதை யோசிச்சு பாருங்க, அதை திங்க் பண்ணி பாருங்க. அவங்கவுங்க மனசில் இருக்கிறத சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பாதையில் கடந்து போனாங்களோ அதை சொல்கிறாங்க. நிறைய மனிதர்கள் சுயமாய் தான் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய ஐடியாவை தான் பேசிட்டு இருக்காங்க. நோ, இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவங்க ஐடியாவை நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. ரொம்ப தவறு. ஒரு விசை ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு வாலிப தங்கச்சி பிசாசு பிடிச்ச பிள்ளைய போல கொண்டு வந்தாங்க. அப்போது அந்த பிசாசு பிடிச்சது போல இருக்கிற அந்த பிள்ளை வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. உடனே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சொல்கிறாங்க, இவன் மேலே பயங்கரமான பிசாசு இருக்குது அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே அதே போல் அந்த சகோதரி அந்த அந்த பொண்ணு அவங்க முடியை பிரித்து போட்டுட்டு இப்படியே இது பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் ஜெபம் பண்ணதை நிறுத்தினேன். கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட பேசும்போது தான் தெரிஞ்சிருச்சு. நான் சொல்கிறேன், நீங்கள் ஆடுறது உங்களுக்கு தெரியுதா, நீங்கள் தலையை விரிக்கிறது உங்களுக்கு தெரியுதா, நீங்கள் துணியை கிழிக்கிறது உங்களுக்கு தெரியுதா? அது ஆமாம், எல்லாமே எனக்கு தெரியுது. நான் சொல்கிறேன், சுயநினைவு சில நேரத்தில் இருக்காது. அப்புறம் பேசினதற்கு பிறகு தான் கண்டுபிடிச்சேன், அவங்களுக்குள்ள பிசாசு இல்லை, அவங்க மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க, அவங்க பயத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க. அதுதான் அவங்கள அப்படி ஆக்ட் பண்ண வைக்குது. அப்போ நான் சொன்னேன், இல்லை இவங்களுக்கு பிசாசு இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. இவங்களை இல்லை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்டுக்காதீங்க. அப்புறம் அந்த சகோதரியை உட்கார வச்சு எல்லாத்தையும் கேட்டால் அவங்க உண்மையிலே மன அளவில் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஒரு நாள் ஒரு தப்பை பண்ணிடக்கூடாது. எதுனா, மனுஷங்க பேசுகிற எல்லா வார்த்தையும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எடுத்துக்கூடாது.
உங்களுக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த வியாதியில் 10 பேர் உங்களை குறித்து இவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு வியாதி வந்துச்சு, அவங்க இறந்துட்டாங்க, இவங்களுக்கு இப்படி ஒரு வியாதி வந்துச்சு, அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லலை. நான் சொல்கிறேன், அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்காதீங்க. அந்த 10 பேர் அப்படி போனாலும் 11வது ஒரே ஒரு ஆள் உங்களை கர்த்தர் சாட்சியாக நிறுத்த முடியும். உங்களை கர்த்தர் சாட்சியாக நிறுத்த முடியும். உங்களை விட்டுருவார் ஆண்டவர், உங்களை விட்டுருவார். ஏன் அந்த நம்பிக்கை நமக்கு வரல? ஏன் அந்த விசுவாசம் உங்களுக்கு வரல? அதனால் சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் கவனிக்காது. இதற்கு வேதத்தில் நல்ல உதாரணம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம், ஸ்தோத்திரம், 17ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிக்கும்போது, 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும்போது ரொம்ப அழகாக சொல்லுது. அந்த மனுஷனோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? அந்த வனாந்தரத்திலே உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றார். ஹலோ, அடுத்த வசனம் நீங்கள் வாசிக்கணும். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ என்று சொல்லி அவனை விட்டு வேறு ஒருவனிடத்திற்கு திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டார். ஹலோ, கவனிங்க. தாவீதுடைய சகோதரர்கள் எல்லாரும் இப்பொழுது அவங்க தான் மிலிட்ரி. கோலியாத் என்கிற மகா பெரிய அரக்கன் ஆப்போசிட்டில் நின்று கத்திட்டே இருக்கான். எவனாவது ஒருத்தன் வாங்கடா அப்படின்னு கத்திட்டே இருக்கிறான். அப்போ தாவீது போய் கூட்டத்துக்குள்ளே கேட்குறான், இந்த பெலிசியனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறான். கேட்டவொடனே மூத்த சகோதரன் மிலிட்ரியில் இருக்கிறவன் சொல்கிறான், டேய், நீ மேய்க்கிறதே கொஞ்சம் ஆடு, அதை விட்டுட்டு இங்கே எதுக்குடா வந்த? யுத்தத்தை பார்க்க தானே வந்த, எங்களுக்கு கொடுக்குறதா வந்த, கொடுத்துட்டு போயிட்டே அப்படின்றான். ஆனால் தாவீது, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ என்று சொல்லி ஏற்கனவே கேட்டது போல இன்னொருத்தரத்துல போய் கேட்டான். அப்படின்னா தன்னுடைய அண்ணன் சொன்ன வார்த்தைய காதிலே வாங்கல. அதே போல கோலியாத் அங்க இருந்து பேசுறான், நீ என்ன பெரிய ஆளு, இந்த இளைஞன் குட்டிப்பை என்னென்னமோ தேவர்களை கொண்டெல்லாம் சபிக்கிறான். அவன் பேசின வார்த்தையை குறித்து இவன் காதல கேட்கவே இல்லை. அதனால தான் அவ்வளோ பெரிய கோலியாத்தை தாவீது ஜெயித்தான். ஸோ இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, நீங்களும் இந்த தாவீத மாதிரி ஆகுங்க. சொல்லப்படுற எல்லா வார்த்தையும் கேட்டீங்கன்னா உங்களை பேசி பேசி ஒரு இடத்துல உட்கார வச்சிருவாங்க. உங்களை எழும்ப விட மாட்டாங்க. நீங்கள் எழும்ப முடியாது. உங்கள் பலனெல்லாம் போயிட்டு, மனுஷனுடைய வார்த்தைகள் என்கிறது ஆயுதம், மனுஷனுடைய வார்த்தை என்கிறது பட்டயம். அது கொன்றும், அது உட்கார வச்சிரும். நான் சொல்கிறேன், இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேரை கூட அவர்களுக்கு வராத ஒரு காரியம், அவர்களுடைய வாழ்க்கையில் செய்யாத ஒரு காரியத்தை சொல்லி சொல்லி உட்கார வச்சிட்டாங்கல்ல. 5 வருஷம் வீணா போச்சு, 4 வருஷம் வீணா போச்சு. நிறைய பேர் எதிர்காலத்தையே இழந்திருக்கிறீங்க. காரணம் என்னன்னா, மனுஷன் பேசின வார்த்தை தாங்க காரணம். இல்லை, மனுஷனுடைய வார்த்தையை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் எல்லா பேசப்படுகிற எல்லா வார்த்தையும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எடுத்துக்கவே கூடாது. சில வார்த்தைகள் எடுத்துக்கிற வார்த்தைகள் என்று ஒன்று இருக்குது. ஆனால் எல்லா வார்த்தையும் எடுத்து உங்களை கஷ்டப்படுத்துகிற, உங்களை அழிக்கிற, உங்களை நிர்மூலமாக்குற, உங்கள் எதிர்காலத்தை நாசம் பண்ணுற வார்த்தையை தயவு செய்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. இன்னொரு சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அதை வாசிங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 2வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும்போது, நான் வாசலுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனே பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்களில் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆள் அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மினக்கட்டு போவானேன் என்று அவர்கள், 4வது வசனம்,
அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். 4 தரமும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். 5ஆம் தரம் சன்பல்லாத்தும் அந்த பிரகாரமே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினார். அதிலே நீரும் யூதரும் கலங்கம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாய் நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும். இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் இதை வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெகேமியா அலங்கத்தை கட்டும் போது அந்த ஏரியாவிலே முக்கியமாக இருக்கிற சன்பல்லாத்து, கேஷேமு, இப்படிப்பட்ட தொபியா, இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து நீ வந்துருப்பா, இந்த இடத்துல நம்ம கண்டு பேச வேண்டியது இருக்குது, நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு விசை அல்ல, 4 விசை. 4 விசையும் நெகேமியா அவர்களுக்கு என்ன வார்த்தையை சொல்லி அனுப்புறாராமா? ஒரே வார்த்தை, இல்லை நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் இப்போ வரக்கூடாது. அவங்க பேசுகிற வார்த்தையை தான் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லைங்க. ஒருவேளை அப்படியே அவன் பேசின வார்த்தையை மைனஸாக பேசுகிற அந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ணியிருந்தா அந்த அலங்கத்தை கட்டி முடிச்சிருக்க முடியாது. ஸோ இந்த வசனங்களெல்லாம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை. இந்த சூழ்நிலையில் உலகமெல்லாம் பல சூழ்நிலையில் இருக்குது. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் போட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்கலாம். அவ்வளோதான், நீ முடிஞ்ச, நீ எழும்ப முடியாது. எத்தனையோ வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வரலாம். கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷனுடைய வார்த்தைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற தைரியமான வார்த்தையை கேளுங்க. ஆண்டவர் உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ நம்பர் 2, 2வது ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த வார்த்தையில் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், வாசிக்க போகிற இன்னொரு வசனத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். எசேக்கியலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை பேசப்படுகிற வார்த்தையை குறித்து எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். எசேக்கியல் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும்போது, மனுப்புத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு, அவர்கள் கலக வீட்டார். மனுப்புத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்களுடைய வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம். நம்பர் 2. 2வது, ஒரு தேவனுடைய பிள்ளை மனுஷன் பேசுகிற வார்த்தையை குறித்து, எந்த வார்த்தையை குறித்து நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும்னா, ஒரு மனிதன் பேசுகிற வார்த்தைக்கு தேவனுடைய பிள்ளை பயப்பற்றக்கூடாது. பயப்பற்றக்கூடாது. நம்ம நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அவிசுவாசம் என்ன அப்படின்னா, மனுஷன் பேசுகிற எல்லா வார்த்தைக்கும் அப்படியே பயப்பட்டுருவாங்க. உன்னை நாளைக்கு தூக்கிடுறான் பாரு, உன்னை நாளைக்கு அப்படி பண்ணிடுறான் பாரு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே பயப்படுறாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அப்படி பண்ணிடுவானோ, இப்படி பண்ணிடுவானோ, அதை செஞ்சிருவானோ, இதை செஞ்சிருவானோ. வேதம் சொல்லுகிறதா, அவருடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. நீங்க மனுஷனுடைய வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். தேவனுடைய பிள்ளை பயப்படக்கூடாது. என் திருச்சபையில் ஒரு நாள் ஒரு தாயார் வந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். பின்பாக ஒரு தகப்பனார் கால் அப்படி நடக்க முடியாமல் வந்து சேரில் உட்காரார். என்னன்னு விசாரிச்சா, இன்னும் 3 மணி நேரத்தில் எங்கள் கணவனாருடைய கால்களை கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க போகிறாங்க. காலெல்லாம் அழுகிருச்சு. டாக்டர் டைம் கொடுத்தார். ஆப்ரேஷனுக்காக ஆயத்தமாகி துணியெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நான் சொல்ல, டாக்டர் தானே பேசினாங்க, கர்த்தர் ஒன்றும் பேசலையே. டாக்டர் உங்களை படைக்கலையே, டாக்டர் ட்ரீட்மெண்ட் மட்டும்தானே பார்ப்பாங்க. உயிரை கொடுத்தது கர்த்தர் தானே, கால்களை கொடுத்தது கர்த்தர் தானே. ஆண்டவர் செய்வார். அவர்களுக்குள்ள விசுவாசத்தை வர வச்சு அவங்கள ஜெபிக்க சொல்லி, நீங்கள் போயிட்டு நல்ல செய்தி தான் சொல்லுவீங்க, போங்க அப்படியே அனுப்பி வச்சேன். போனாங்க. போயிட்டு ஒரு 10-15 நிமிஷம் முடிச்சுட்டு டாக்டர் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணாங்க. பாஸ்டர், ஆப்ரேஷன் 3 நாள் தாண்டி பண்ணால் போதும் அப்படின்னு 3 நாள் தாண்டி தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னு. நான் சொன்னேன், 3 நாள் கிடையாது,
3 வருஷமானாலும் ஆப்ரேஷன் பண்ணி அந்த காலை எடுக்க மாட்டாங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு. கர்த்தர் அதே போலவே அற்புதம் செய்தார். இன்று 2 கால்களோடும் நல்ல வேலை செஞ்சுட்டு குடும்பமாக கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஏன் அஞ்சுறீங்க மனுஷனுடைய வார்த்தைக்கு? நீங்கள் ஏன் ஒரு சாதாரணமான ரிசல்ட்டுக்கு நீங்கள் அஞ்சுறீங்க? அவன் நல்லா இருக்க மாட்டான்னு சொன்ன உடனே நீங்கள் நல்லா இல்லாமல் போயிடுவீங்களா? அவன் சாபம் போட்டோன்னா அந்த சாபம் உங்களுக்கு பலிச்சிருமா? நிறைய பேர் சொல்கிறாங்க, பாஸ்டர் ஊழியக்காரர் எங்களை பார்த்து சாபம் போட்டார் பாஸ்டர், அந்த பாஸ்டர் எங்களை பார்த்து சாபம் போட்டார். நான் சொல்கிறேன், சாபம் போடுற ஊழியக்காரங்க முதல்ல அவங்க ஊழியக்காரங்களே கிடையாது. அவங்க ஊழியக்காரங்க கிடையாது. அவங்கள யார் ஊழியக்காரங்க லிஸ்ட்டில் சேர்த்தீங்க? சபிக்கிறவங்க ஊழியக்காரங்க கிடையாது. வேதம் சொல்லுது, சபிக்கிற வார்த்தை தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து வராது. ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆசீர்வாதமான வார்த்தை, ஸ்ட்ரிக்டான வார்த்தையே சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் என்று ஒரு எச்சரிப்பை செய்தியை உங்களுக்கு சொல்லலாமே தவிர யாராலும் சபிக்க முடியும். யாராவது ஒருத்தர் வந்து உங்களை பார்த்து சபிச்சாங்க அப்படின்னா நீங்கள் சபிக்கிறதை குறித்து கவலைப்படாது. அந்த சாபங்கள் உங்கள் தலை மேலே வரவே வராது. நானும் என்னுடைய சின்ன வயதில் எத்தனையோ பேர் என்ன பார்த்து எவ்வளோ சாபம் விட்டுருக்காங்க. இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற பண்ணியிருக்கிறார். ஸோ நம்பர் 2, இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை மனுஷனுடைய வார்த்தைக்கு அஞ்சக்கூடாது. உங்களை மிரட்டுறாங்களா, உங்களை ஏதாவது சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி மிரட்டுறாங்களா, நான் நம்புகிறேன் அங்கே உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆண்டவர் யாரோ ஒரு நபரை கர்த்தர் அனுப்புவார். நீங்கள் வந்து நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரம், நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், நெகேமியாவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்க போகிறோம். மெகத்தா பேலின் குமாரனாகிய தொலாயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்திற்கு போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்திற்குள் போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். அதற்கு நான், என்னை போல் ஒரு மனிதன் ஓடி போவானோ? என்னை போன்ற ஒரு மனிதன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திற்குள் போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை என்றேன். இந்த நெகேமியாவுக்கு கொலை மிரட்டல் வருது, உன்னை கொன்றுவோம் அப்படின்னு கொலை மிரட்டல் வருது. இந்த கொலை மிரட்டல் வரும்போது இந்த வார்த்தையை சொல்றவன் எதிரி கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்கிறவன். நெகேமியாவுடைய ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறவன் தான் வந்து சொல்றான், ஐயா உங்களை கொல்லுவோன்னு சொல்றாங்க, ஒன்று பண்ணுவோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆலயத்துக்குள்ளே போய் உள்ளே உட்காந்து ஆலயத்தினுடைய கதவுகளை பூட்டிடுவோம், அப்போ அவங்க வரமாட்டாங்க, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நெகேமா சொல்கிறான், என்னை போலொத்த ஒரு மனிதன் ஓடி போவானோ? அவன் போய் தன் உயிரை காப்பாற்றி கொள்ள ஆலயத்தினுடைய வாசலின் கதவை பூட்டுவானோ? நான் பயப்பட மாட்டேன்ப்பா, நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒருவரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. பயப்படலை, அந்த வார்த்தையை கேட்டு பயப்படலை. இதே மாதிரி தான் சில நேரங்களில் நம்ம கூட இருக்கிறவங்களே பயப்படுத்துவாங்க. பயப்படுத்துறதுக்கு வெளியே இருக்கிற ஆட்களெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்களே போதும். ஐயோ டே அப்படிடா, இப்படிரா, அதுரா, இதுரா. இல்லை, இன்றைக்கு கூட இந்த உலகத்தில் என்னென்னமோ வார்த்தைகள் பேசி கொண்டிருக்கிறது உண்மைதான். அப்படியாயிரும் இப்படியாயிரும். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலை அனுமதிச்சா கூட நீங்க உள்ள போவீங்க, ஆனா ஜீவனோட திரும்பி வருவீங்க. அந்த மாதிரி சாட்சிகளை இப்போ கேட்டுறோம். நீங்க வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியாதியினால தாக்கப்பட்டு ஆண்டவர் காட்சி அளித்து விடுதலை கிடைச்ச எத்தனையோ பேரை நம்ம சாட்சியில் வாசிக்கிறோம். அதனால நம்பர் 2, இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை மனிதர்களுடைய வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பயப்பற்றக்கூடாது, பயப்பற்றக்கூடாது. அது மட்டுமல்ல, நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்க முடியும். ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 19ஆம் அதிகாரத்தை நாம் எடுப்போமேயானால்
1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்திற்கு ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் இந்நேரத்தில் உம்முடைய பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போனான். யாரு? எலியா தீர்க்கதரிசி. யேசபேல் என்கிற ஒரு பிசாசனுடைய மகள், அப்படிதான் சொல்ல முடியும். அந்த ஒரு லேடி ஒரு சவால் விட்ட உடனே அந்த வார்த்தைக்கு பயந்து நடுங்கி தன்னுடைய ஜீவனை மாய்த்து கொள்ள, நான் ஐயோ என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல அப்படின்றான். இந்த எலியா தீர்க்கதரிசி அப்படி சொல்றாரு. அப்போ சில நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனா இருக்கலாம், பெரிய பிரசங்கியார இருக்கலாம், நம்ம நல்ல பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் சில வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை அப்படி நடுங்க பண்ணும், பயப்படுத்தும். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒரு கிருபையை கேட்கலாம். ஆண்டவரே, மனுஷனுடைய வார்த்தைக்கு நான் பயப்படக்கூடாது. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர் மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு பயந்து போய் இந்த இடத்துல நீங்க இந்த பிரேயருக்கு அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுடைய வார்த்தைக்கு நீ பயப்படாத. அவன் வார்த்தையிலிருந்து வாருகிற வார்த்தை நடக்காது. கர்த்தர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் நடக்கும். உன் பிள்ளையை குறித்து, உன் வருமானத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, கணவனாரை குறித்து, யாரை குறித்து மற்றவர்கள் பேசுகிற வார்த்தையினாலே கலங்கி போயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காகவே அந்த வார்த்தையை தர்றார். உங்களுக்காகவே அந்த வார்த்தை வருது. டோன்ட் வரி, கவலைப்படக்கூடாது. மனுஷனுடைய வார்த்தைக்கு நீ பயப்படக்கூடாது. ஆண்டவர் உங்களோடே இருக்கிறார். இன்றைக்கு 2 காரியத்தை உங்களோடு கூட இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். நம்பர் 1, முதலாவது, மனுஷன் பேசுகிற எல்லா வார்த்தையும் எடுத்துக்காதீங்க. நம்பர் 2, மனுஷன் பேசுகிற எல்லா வார்த்தைக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கு எல்லாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு மேலாக மனுஷன் முடியாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தருடைய வார்த்தை, நான் கூட இருக்கிறேன், உன்னை நான் திரும்ப கொண்டு வருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். எத்தனையோ வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கார்ல. இத்தனை வருஷமும் ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க சோர்ந்து போகும்போது வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஆஃப்டர் ஆல், ஒரு மனுஷனுக்கு நீங்க பயப்படுறீங்களே, அவன் வார்த்தைக்கு பயப்படுறீங்களே, கர்த்தர் உங்களுக்கு எத்தனை வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் வார்த்தை நிற்கும், கர்த்தர் வார்த்தை நடக்கும். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்ச நேரம் முழங்கால நின்று கர்த்தர் அப்படியே ஆராதிக்கிறீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.